மித்ரா நினைக்கிற விஷயம் ஒரு காலமும் நடக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, மித்ரா நினைக்கிற விஷயமும் ஒரு காலமும் நடக்காது அப்படின்றது தான் 100% உண்மை. மித்ரா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்படியாவது மகேஷை அன்பு ஆனந்தி இவங்க 2 பேர்கிட்ட இருந்து எப்படியாவது ஒதுக்கிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறது எப்பயுமே நடக்காது, நடக்க போறதும் கிடையாது. ஓகேங்க, இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனந்திக்கு மட்டும் மகேஷ் ஸ்பெஷலா சாப்பாடு கொண்டு வர்றாரு. அதுல என்ன இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு என்ன சாப்பாடு இருக்குதோ அதே சாப்பாடு தான், சேம் தான். பட் என்ன அப்படின்னா அதுல காரம் ரொம்ப கம்மியாவும் உப்பு கொஞ்சம் கம்மியாவும் போட்டு கொண்டு வந்திருக்காரு. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனந்திக்கு குழந்தை இருக்கு இல்லையா, சோ அந்த குழந்தை ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்காரு. இது ஆனந்தியை தவிர அங்குள்ள எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது. பட் ஆனந்திக்கு பிடிக்கல. ஆனந்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாரும் எப்படி சாப்பிடுறாங்களோ அதே மாதிரி நான் சாப்பிடுறேன் சார், எனக்கு எதற்காக நீங்க ஸ்பெஷலா பண்றீங்க, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் அன்பு என்ன சொல்றாரு அப்படின்னா, சார் சொல்றது கரெக்ட் தான் ஆனந்தி, நீ எல்லாமே ஒரு அளவாவே சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அண்ட் அடுத்த கொஞ்ச நேரத்துல நானும் உங்க கூட உட்காந்து சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி மகேஷ் சொல்ல, அந்த நேரத்துல சரியா மித்ரா உள்ள வர்றாங்க. உள்ள என்ன மகேஷ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இவங்களோட உட்காந்து சாப்பிட போறேன் அப்படின்ற மாதிரி மகேஷ் சொல்ல, இவங்களோட நீ உட்காந்து சாப்பிட போறியா, ஆஹா முடியவே முடியாது, நீ உனக்கு சாப்பாடு ஆண்டி கொடுத்து இருக்காங்க இல்லையா, அதை நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. மகேஷ் சொல்றாரு, இல்ல நான் வரல, நான் இன்னைக்கு ஒரு நாள் இவங்க கூட உட்காந்து சாப்பிட போறேன் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்றாரு. பட் எதையுமே கேட்காங்க, நீ வந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டு போயிடுறாங்க. அண்ட் அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா நம்ம கருணாகரனை காட்டுறாங்க. கருணாகரன் கிட்ட ஒரு பென் டிரைவர் இருக்கு இல்லையா, அதை அந்த லேப்டாப்ல வாங்கி போட்டு பாக்குறாரு. அவருக்கு பெரிய ஷாக். இப்ப அவருக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்குது. ஆனந்தி வயித்துல வளர்ற குழந்தைக்கு காரணம் மகேஷ் தான் அப்படின்ற விஷயம் இப்ப தெரிய வந்திருக்குது. அண்ட் எல்லா விஷயத்தையும் கூட்டி கழிச்சு பாக்குறாரு. ஓஹோ, அதனாலதான் நீ ஆனந்தி மேல இவ்வளோ பாசமா இருக்கியா, அன்புவை நல்லா பாத்துக்கிறியா, ஓஹோ அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குதா, ஒருவேளை ஆனந்திக்கு உண்மை தெரியுமோ, தன்னோட கர்ப்பத்துக்கு காரணம் மகேஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அப்படின்ற மாதிரி சொல்லி அதற்கு மேல இவராவே ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பணம் கறக்க முடியுமா அல்லது வேற ஏதாவது நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அவர் என்ன நினைச்சாலும் அது நடக்காது, நடக்க கூடாது அப்படின்றதான் நம்மளோட ஆசை. பார்க்கலாம் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கடைசி பகுதியில் பாத்தீங்கன்னா வீட்டில் ஒரு சர்ப்ரைஸ். நம்ம மகேஷ் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆனந்திக்காகவும் ஆனந்தியோட குழந்தைக்காகவும் ஒரு ஏசி ரெடி பண்ணி மாட்டியிருக்காரு. அதை பார்த்து நம்ம அன்போட அம்மா சண்டை போடுறாங்க. அது எப்படி இவ மாட்டலாம், நம்ம இவ்வளவு நாள் இதே வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம், ஆனா இன்னைக்கு அவன் பொண்டாட்டிக்கு மட்டும் மாட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லி அதை அவங்க ஒரு பிரச்சனையா பாக்குறாங்க. ஆனந்தியும் அதை அன்பு தான் செஞ்சிருப்பாருன்னு நினைச்சிட்டு அன்பை பிடிச்சு திட்டுறாங்க. எதுக்கு அன்பு நீங்க இப்படி பண்றீங்க, நீங்க பண்றது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது, ஆனா அது எனக்கு தான் தெரியும். ஏன் அப்படின்னா, இப்ப ஆண்டி என்ன சொல்லுவாங்க நினைக்கிறீங்க அத்தை, என்னதான் சொல்லுவாங்க, எனக்காக தான் நீங்க செஞ்சீங்க, நீங்க எனக்காக செய்யறது பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு செய்யாம எனக்கு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு பஞ்சாயத்தா கொண்டு வருவாங்க. வேண்டாம் அன்பு, இதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பட் அன்பு எதையும் கேட்க போறது கிடையாது. ஏன்னா இந்த விஷயத்தை பண்ணது யார் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே அவரோட சகலிட்ட கால் பண்ணி கேட்பாரு, நீ தான் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அண்ட் அடுத்த லைன்ல மகேஷ் உண்மையை சொல்லிடுவாரு, நான் தான் மாட்டினேன், ஆனந்திக்காகவும் ஆனந்தியோட குழந்தைக்காகவும் மாட்டினேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுவாரு. மகேஷ் அன்பு கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ தான் மாட்டினேன்னு சொல்லிடு, நான் மாட்டேன்னு சொன்னா நீ அவ ஏத்துக்க மாட்டா ஆனந்தி, ஏன் அப்படின்னா அவ யாருக்கிட்ட எதுவும் எதிர்பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறவ, அப்ப நான் தான் மாட்டினேன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா அதை கலட்டுங்க அப்படின்னு சொல்லுவா, அதெல்லாம் வேண்டாம் நீ மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அன்பு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆமா நான் தான் மாட்டினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ இது ஒரு பக்கம் நல்லா போய்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் வர எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.